வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் காரசாரமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை அலச போறோம். அதுதான் தமிழ் வரலாற்று புதினங்களோட உலகம். வாங்க நேர விஷயத்துக்கு போலாம். உங்ககிட்டயே முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு வரலாற்று நாவலை படிக்கும்போது கதை ஜெட் வேகத்துல பறக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்ல அந்த காலத்துக்கே உங்களை கூட்டிட்டு போற நுணுக்கமான வர்ணனைகள்லாம் அப்படியே தொலைஞ்சு போக விரும்புவீங்களா? சரி, முதல்ல இந்த மாபெரும் புதின விவாதத்தை பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். இந்த வரலாற்று நாவல்கள் எந்த அளவுக்கு வாசகர்களை பாதிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்க 2006ல் இணையத்தில் நடந்த ஒரு அனல் பறக்கும் விவாதத்தை நாம பார்க்கணும். சதீஷ் அப்படிங்கிற ஒரு வாசகர் தன்னோட விரக்தியை வெளிப்படுத்துறாரு. 10 பக்கம் படிச்சாலும் கதை வெறும் 2 வரி தான் நகருதுன்னு ஆதங்கப்படுறாரு. பொறுமை இழந்து வர்ணனைகளை எல்லாம் தாண்டிட்டு வெறும் வசனங்களை மட்டும்தான் படிச்சேன்னு ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாருங்க, இதுக்கு உடனே ரகுத்தமன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான வாசகர் பதிலடி கொடுக்கறாரு. நாவல்ல கதை வேகமா நகரணும்னு பலரும் எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த ஆழமான அதிக பொறுமையை சோதிக்கிற வர்ணனைகள் தான் அந்த எழுத்தாளரையே ஒரு மாமேதையா மாத்துதுன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறாரு. உண்மையிலேயே இது தமிழ் இலக்கியத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசனை பிழவை நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி, விறுவிறுப்பான கதையோட்டம், வரலாறும் கதையும் கலந்த அட்டகாசமான கலவை. இன்னொரு பக்கம் சாண்டிலியன், ஆழமான வர்ணனைகள், நிதானமான நகர்வு, அபாரமான உலகமைப்பு. இந்த 2 வெவ்வேறு பாணிகள் தான் வாசகர்களை 2 துருவங்களா பிரிக்குது. இப்போ உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கும். வாசகர்களை இப்படி 2ஆ பிரிக்கிற அந்த வர்ணனை மாமேதை எழுத்தாளர் சாண்டிலியனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சாண்டிலியன், இவரோட இயற்பெயர் பாஷ்யம் ஐயங்கார். சோழ பாண்டிய பேரரசுகளை பின்னணியா வச்சு வரலாற்று சாகசங்களையும் காதலையும் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்த புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் எழுதின காவியங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமோ அதே அளவுக்கு அவர் வாழ்க்கையும் பல திருப்பங்கள் நிறைஞ்சது. 1900ல பிறந்து சுதந்திர போராட்டத்துல ஈர்க்கப்பட்டு அப்புறம் சுதேசமித்திரன்ல நிருபரா வேலை பார்த்து நம்ம கல்கி கூடயும் நட்பு பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1945ல ஸ்வர்க சீமா படத்துக்கு திரைக்கதையும் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட அனுபவங்கள் தான் குமுதம் இதழ்ல அவர் எழுதின பிரம்மாண்டமான நாவல்களுக்கு உயிர் கொடுத்துச்சு. குமுதம் இதழ்ல இவரோட தொடர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கே, அது சும்மா சாதாரணமான வரவேற்பில்ல. ஆராய்ச்சியாளர் கமில் ஸ்வலபில் மிக பிரபலமான தமிழ் எழுத்தாளர்கள் பட்டியல்ல இவருக்கு 4வது இடத்தை கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து அவரை ஏன் வர்ணனைகளின் மாமேதை அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதை நாம புரிஞ்சுக்க அவர் எவ்வளோ பெரிய போட்டிக்கு நடுவுல இந்த இடத்த பிடிச்சாருன்னு பார்க்கணும். தமிழ் வரலாற்று புதின உலகம் ரொம்பவே பெருசுங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க. கல்கி, அகிலன், சுஜாதா, பாலகுமாரன்னு பல ஜாம்பவான்கள் நிறைஞ்ச இந்த துறையில முற்கால சோழர்கள்ல ஆரம்பிச்சு சுதந்திர போராட்ட காலம் வரைக்கும் பல டசன் நாவல்களை எழுதி தனக்கான ஒரு அசைக்க முடியாத இடத்த சாண்டிலியன் பிடிச்சிருக்காரு. இவரோட தீவிர ரசிகர்கள் கடல்புறா, யவனராணி, கன்னிமாடம் மாதிரியான நாவல்களை கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எழுத்தாளரும் இவ்வளவு துல்லியமா கடற்படை படையெடுப்புகளையோ, நுணுக்கமான போர் வியூகங்களையோ, இல்ல பாண்டியர் காலத்து வரலாற்றோட சேர்ந்த காதலையும் இந்த அளவுக்கு ஆழமா பதிவு செஞ்சதில்ல. இணைய விவாதத்துல சௌமியா, ஸ்ரீதர் மாதிரியான வாசகர்கள் ஒரு பாயிண்ட ரொம்ப சரியா சுட்டி காட்டுறாங்க. கடற்படைய பத்தி இவ்வளவு நுணுக்கமா எழுதின ஒரே தமிழ் எழுத்தாளர் அவர்தான். கப்பல்களோட அமைப்பு, யவனராணியில வர போர் வியூகங்கள், இதெல்லாம் அவர் பண்ண ஆழமான ஆராய்ச்சிக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். கடைசியா இந்த நவீன காலத்துல சாண்டிலியனோட படைப்புகள் அடைஞ்சிருக்க டிஜிட்டல் மறுமலர்ச்சியை பத்தி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டுல இவ்வளோ மெதுவான ஆழமான வர்ணனைகளோடு எழுதப்பட்ட நாவல்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டுல எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ஆச்சரியம். குமுதம் இதழ்ல வாரத்தொடர ஆரம்பிச்ச அந்த பயணம் வானதி பதிப்பகத்தோட அச்சு புத்தகங்களா மாறி இப்போ ஸ்டோரி டெல், புஸ்தகா மாதிரியான தளங்கள்ல ஆடியோ புக்ஸ், இ புக்ஸ் அப்படின்னு டிஜிட்டல் அவதாரம் எடுத்து இன்றைய தலைமுறையையும் வசீகரிச்சிட்டு இருக்கு. சரி, இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு அப்புறம் உங்ககிட்டயே அந்த கேள்வியை விடுறேன். நீங்க விறுவிறுப்பான வரலாற்று த்ரில்லரை தேர்ந்தெடுப்பீர்களா, இல்ல சாண்டிலியன் விரிச்சு வச்சிருக்கிற அந்த ஆழமான வர்ணனை கடல்ல மூழ்கி முத்தெடுக்க போறீங்களா? நீங்க எதுக்கு தயார்? ஆழமா சிந்திச்சு பாருங்க.